Hi guys, welcome to Arduino for Beginners. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் Arduino ஃப்ளேவர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூனிக் ஃப்ளேவரை மட்டும் எடுத்து அந்த Arduino போர்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லாக வந்து Arduino Uno மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எதனால் Arduino Uno யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ Arduino Unoங்கிறது வந்து மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுற ஒரு Arduino போர்ட்ஸில் ஒரு போர்டு வந்து Arduino Uno. தென் வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் தென் கோடிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த Arduino போர்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து Arduino Uno போர்டு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ Arduino Uno போர்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். தென் ஒரு காம்போனண்ட்டு என்ன பர்பஸ்க்காக அந்த Arduino போர்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா USB ஜாக், தென் பவர் ஜாக், then voltage regulator, then crystal oscillator, reset button, power pins, analog input pins, digital pins, then TX and RX pins, then வந்து power on LED, then analog reference, then ICSP pins, then main controller, அதான் Atmega controller. இதெல்லாம் தான் வந்து Arduino Unoல வந்து மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்ன பர்பஸ்க்காக Arduino Uno போர்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி ஜாக். ஸோ யூஎஸ்பி ஜாக் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து Arduino போர்டுக்கு ப்ரோக்ராம்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த யூஎஸ்பி ஜாக் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இது வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா Arduino போர்டை வந்து பவர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஐ மீன் Arduino போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கும் இந்த யூஎஸ்பி ஜாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பவர் ஜாக். ஸோ இந்த பவர் ஜாக் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது பேர்லேயே இருக்குது. இது வந்து Arduinoக்கு பவர் கொடுக்கறதுக்காக உள்ள பின் தான் வந்து பவர் ஜாக். ஸோ இது மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ Arduinoக்கு மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரை மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த பவர் ஜாக்கில் எப்படியெல்லாம் வேரியஸ் வேஸில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து டிஸ்போசபிள் பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து வால் அடாப்டர்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லை சோலார் பேனல் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேஸில் வந்து நம்ம வந்து பவர் ஜாக் மூலியமாக நம்ம Arduino போர்டில் கனெக்ட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இது பேர்லேயே இருக்குது ரெகுலேட்டர். எதை ரெகுலேட் பண்ண போகுது? வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ண போகுது. ஸோ அப்படின்னா இப்போ நம்ம Arduinoக்கு வந்து கிவன் வோல்டேஜ் கொடுக்குறோம் தெரியுமா? ஐ மீன் ஒரு பவர் ஜாக் மூலியமாக கொடுப்போம், இல்லை வந்து யூஎஸ்பி ஜாக் மூலியமாக கொடுக்குறோம் இல்லைவா? ஸோ அந்த பவரை அந்த வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தென் ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து வர அவுட்புட்டை தான் வந்து அதை மற்ற ப்ராசஸரும் மற்ற எலமெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் க்ரூஷியல் எலமெண்ட். தென் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா Arduinoக்கு தேவையான டைமிங் இஷ்யூஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுறது எதுனா அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான். ஸோ Arduino வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இதை டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 16 MHz. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஃபங்க்ஷன். தென் வந்து ரீசெட் பட்டன். ஸோ எதுக்காக ரீசெட் பட்டன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. தென் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸோ அந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தான் அந்த ரீசெட் பட்டன் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ இந்த ரீசெட் பட்டன் இல்லாமல் இந்த Arduino போர்டில் வந்து ரீசெட் பின் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசெட் பின்னில் வந்து கொஞ்சோண்டு வோல்டேஜ் கொடுத்தாலே வந்து இந்த ரீசெட் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் வந்து ரீசெட் பண்ணிடும். ஸோ அப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீசெட் பட்டன், இன்னொன்று வந்து ரீசெட் பின். ஓகே, தென் வந்து பவர் பின்ஸ். ஸோ பவர் பின்ஸ் பார்த்தோன்னா 3.3 வோல்ட், 5 வோல்ட், கிரவுண்ட் அண்ட் Vin அப்படின்னு ஒரு 4 பவர் பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3.3 வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 3.3 வோல்ட் பவர் பின்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம 3.3 வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி 5 வோல்ட் பவர் பின்லேருந்து நம்ம அவுட்புட் 5 வோல்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தென் வந்து கிரவுண்ட் பின் எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சர்க்கியூட்டை வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் பின்ஸ் வந்து Arduino போர்ட்ஸில் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் Vin எதுக்குன்னு பார்த்தோன்னா
நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த விஇன் மூலியமாகவும் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம பவர் ஜாக் மூலியமாகவும் நம்ம வந்து அர்டினோக்கு இன்புட் கொடுத்துக்கலாம், இல்லை யூஎஸ்பி ஜாக் மூலியமாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா விஇன் பின் மூலியமாகவும் நம்ம அர்டினோக்கு இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா அனலாக் இன்புட் பின்ஸ். அது என்ன அனலாக் இன்புட் பின்ஸ்? ஸோ அர்டினோவில் பார்த்தோன்னா 6 அனலாக் இன்புட் பின்ஸ் இருக்குது. எதுலேருந்துன்னா இப்போ அதோட நேமிங் பார்த்தோன்னா A0லேருந்து A5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலி வந்து 0 to 5 வந்து 6 பின்ஸ் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த அனலாக் இன்புட் பின்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அனலாக் சென்சார்ஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு இந்த அனலாக் பின்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ என்விரான்மெண்ட்டில் சுற்றி இருக்கிற சிக்னல்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே அனலாக் தான். ஸோ அந்த சிக்னல் எல்லாத்தையும் சென்சார் மூலயமா ரீட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சிக்னல் பார்த்தோன்னா அனலாகாக தான் இருக்கும். ஸோ இந்த பின்ஸ் மூலயமா நம்ம வந்து அனலாக் சிக்னலை வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அனலாக் பின்ஸே வந்து நம்ம டிஜிட்டல் பின்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அனலாக் பின்ஸையே. ஸோ நான் டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ டிஜிட்டல் பின்ஸ். ஸோ டிஜிட்டல் பின்ஸ் பார்த்தோன்னா நியர்லி 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். 0 to 13 அப்படிங்கிறதுல நியர்லி 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து 6 டிஜிட்டல் பின்ஸ் என்ன கொடுக்குன்னா PWM அவுட்புட் கொடுக்கும். ஸோ PWM அப்படிங்கிறது பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ வரப்போகிற லெக்சர்ஸில் வந்து நான் PWM அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் பின் வந்து இன்புட்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இன்புட்டாக செட் ஆனதுக்கப்புறம் என்ன வோல்டேஜ் அந்த பின்னில் அப்ளை பண்ணுறோமோ அந்த என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறத அர்டினோ வந்து ரீட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒன்லி 2 ஸ்டேட்ஸாக மட்டும் தான் இருக்க முடியும். ஒன்று வந்து ஹையாக இருக்கணும், இல்லை லோவாக இருக்கணும். ஹை மீன்ஸ் 5 வோல்ட்டாக இருக்கணும், லோ மீன்ஸ் 0 வோல்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த 2 வோல்டேஜ் அப்ளை அந்த பின்னில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்புட்டாக அந்த பின்னை டிக்ளேர் பண்ணியிருக்கப்ப நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டிஜிட்டல் பின் அவுட்புட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த பின்னில் வந்து லெட்ஸே இப்போ எனக்கு வந்து அந்த பின்னில் 0 வோல்ட் எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் நம்மளுக்கு அந்த 0 வோல்ட் வந்து அந்த பின்லேருந்து எடுத்துக்கலாம், டிஜிட்டல் பின்லேருந்து. அதே மாதிரி 5 வோல்ட் எனக்கு வந்து அவுட்புட்டில் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா 5 வோல்ட் வந்து அந்த பின்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஜிட்டல் பின்ஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா TX அண்ட் RX பின்ஸ். ஸோ TX அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் அண்ட் தென் RX அப்படிங்கிறது ரிசீவ். ஸோ எதுக்கு அர்டினோ வந்து இந்த பின்ஸை வந்து எதற்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற டிவைஸோட சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து அர்டினோ வந்து இந்த TX அண்ட் RX பின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குது. லெட்ஸே இப்போ வந்து நம்ம சிஸ்டம்லேருந்து நம்ம அர்டினோக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறோம்ல, ஸோ அப்போ அப்லோட் பண்ணுறப்ப ஸோ இந்த சீரியல் கம்யூனிகேஷன் மூலியமாக தான் அந்த RX அண்ட் TX பின் மூலியமாக தான் வந்து அர்டினோ வந்து இன்பில்டாகவே நம்ம வந்து ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ நீங்கள் சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த பின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாத நேரத்தில் இந்த பின்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த பின்ஸோட நம்பர் பார்த்தோன்னா 0 and 1, டிஜிட்டல் பின் 0 D0 and D1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பின்ஸை வந்து மற்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாதே பெட்டராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த பின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சீரியல் டேட்டா சென்ட் பண்ணுறீங்க, இல்லை ரிசீவ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறப்பே இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்து அர்டினோ போர்டுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறப்பே பார்த்தோன்னா TX LED அந்த RX LEDன்னு அப்படிங்கிறது இந்த அர்டினோ போர்டில் இருக்குல்ல, ஸோ அந்த LED எரியிறதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன ஸ்பீடில் எரியுது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா பாட் ரேட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ பாட் ரேட் அப்படிலாம் என்ன அப்படிங்கிறத வரப்போகிற லெக்சர்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் ஆன் எல்இடி. ஸோ பவர் ஆன் எல்இடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குல்ல, ஸோ அந்த எல்இடி எதுக்குன்னா இப்போ நீங்கள் பவர் கனெக்ட் பண்ணோன்னே அர்டினோக்கு ப்ராப்பரான பவர் வந்துருச்சா அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுறதுக்காக அந்த பவர் ஆன் எல்இடி இருக்குது. தென் எல்இடி அட்டாச் டு டிஜிட்டல் பின் 13. ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஜிட்டல் பின் வந்து D0லேருந்து D13 வரை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் 13th பின் பார்த்தோன்னா இன்பில்டாகவே அர்டினோ போர்டில் ஒரு எல்இடியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதான் வந்து எல்இடி அட்டாச் டு டிஜிட்டல் பின் 13. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் போர்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதி டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணுறப்ப இந்த எல்இடியை வந்து நீங்கள் வந்து அவுட்புட் இண்டிகேஷனாக வச்சுக்கலாம். லெட்ஸே இப்போ நான் வந்து டிஜிட்டல் பின் 13th வந்து நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஸோ எனக்கு நான் எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, இன்பில்டாக இருக்கிற எல்இடி
இன்பில்டாக இருக்கிற எல்இடியே வந்து டேர்ன் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கும். ஓகேவா, அது வந்து பின் 13 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அனலாக் ரெஃபரன்ஸ். ஸோ அனலாக் ரெஃபரன்ஸ் எப்படி சொல்லலாம், AREF அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த போர்டில் பார்த்தோன்னா AREF அப்படின்னு போட்டிருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து அனலாக் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். நான் இந்த அனலாக்லாம் எப்படி அனலாக் இன்புட்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, அந்த நான் அதை எப்படி கால்குலேட் எப்படி வந்து அனலாக்லாம் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறப்ப நான் உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் அனலாக் இன்புட்டை வந்து டிஜிட்டல் இன்புட்டாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் லெவல்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த வோல்டேஜ் லெவலை வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அனலாக் ரெஃபரன்ஸ் பின்னில் தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஐசிஎஸ்பி பின்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த எட்ஜில் பார்த்தோன்னா ஐசிஎஸ்பி பின்ஸ் இருக்கும். ஸோ இது ஐசிஎஸ்பி அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இன் சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங். ஓகேவா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் மெத்தட் டு ப்ரோக்ராம் த அர்டினோ போர்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா SPI கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அர்டினோ வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த பின்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டேரெக்டாக வந்து USB ஜாக் கனெக்ட் பண்ணியே நம்ம வந்து டேரெக்டாக அர்டினோ போர்ட்ஸில் வந்து அர்டினோ யூனோவில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது. அது நம்ம வந்து வரப்போகிற லெக்சர்ஸில் வந்து பார்க்கலாம், எப்படி வந்து இன் சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங் பண்ணுறது அர்டினோக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மெயின் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ஒவ்வொரு அர்டினோ போர்டுமே நான் பார்த்தோன்னா அதுக்கு ஓன் மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சுருப்பாங்க. ஸோ லெட்ஸ் அதுதான் வந்து பிரெயின் ஆஃப் த போர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து அட்மல் கம்பெனிலேருந்து தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளோட அர்டினோ போர்டு வந்து என்ன டைப் ஆஃப் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமும் அப்லோட் பண்ணணும். தென் வந்து இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, என்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த அர்டினோ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்காம பார்த்தோம்னா, ஸோ அந்த அர்டினோ போர்டில் பார்த்தாலே தெரியும், அந்த சிப்பு மேலே எழுதியிருக்கும் என்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம அர்டினோ யூனோவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அட்மெகா 328P யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அட்மெகா 328P சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே அர்டினோ போர்டில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, லெட்ஸே அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டராக இருக்கட்டும், தென் வந்து ரெகுலேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த அட்மெகா 328P வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த அட்மெகா 328P மைக்ரோ கண்ட்ரோலர் எதுக்கு இருக்கணும், நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, தென் வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்மெகா 328P மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அர்டினோ போர்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே, இந்த அட்மெகா 328Pயில் வந்து 328P அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, நான் எப்படி நெக்ஸ்ட் லெக்சரில் நான் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, see you, bye bye. நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம்.